ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டே 11 உடைய 30 டேஸ் நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த 10 டேஸ் நீங்கள் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட்டில் வந்து நீங்கள் 2 kgs ஆச்சும் மினிமம் நீங்கள் குறைஞ்சிருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க மெட்டபாலிசம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து கடகடன்னு ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து டே 10 ஃபஸ்ட்டு டே 1லேருந்து 10க்குள்ளே தான் வந்து உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டாக இருக்கும். நியூவாக நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ டே 11லேருந்து பார்த்தீங்கன்னா இது உங்களோட ஹேபிட்டாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ 21 டேஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுவே உங்களுடைய வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். இது உங்களோட ஹேபிட்டாகவும் லைக் ஒர்க் அவுட் பண்ணால் தான் எனக்கு டே கம்ப்ளீட் ஆச்சுன்ற மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ளேயும் நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இது வந்து ஒரு ஹேபிட் தான். ஸோ எப்படி நம்ம பல்லு விளக்கணும், தூங்குகிறோம், குளிக்கிறோம், இந்த மாதிரி நம்ம ஒரு ஹேபிட் பண்ணுறோமோ அது மாதிரி எக்ஸசைஸையும் ஒரு ஹேபிட்டாக இந்த 30 டேஸ் சேலஞ்சில் என் கூட வந்து இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் ஒரு ஹேபிட்டாக இது ஆகும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கான வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம பார்த்திங்கன்னா பாப் ஸ்குவாட் தான் பண்ண போகிறோம். ஸோ பாப் ஸ்குவாடுக்கு வந்து ஸோ இதுதான் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்குவாடு லெக், ஸ்குவாட் லெக் ஜாயின் பண்ணும், ஸ்குவாட் லெக் ஜாயின், ஸ்குவாட் லெக் ஜாயின். 1 2 3 4 ஸோ 5. ஸோ இது மாதிரி வந்து 15 15 15 சொல்லிட்டு 5 கவுண்ட். ஸோ 15 கவுண்ட்ஸ், 15 கவுண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 செட். ஸோ 15 15 15 சொல்லிட்டு 3 டைம்ஸ் வந்து ஒரு எக்ஸசைஸும் பண்ணணும். வார்ம் அப், ஒர்க் அவுட், அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க டே 1லேருந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ் தான் செகண்ட் ஒர்க் அவுட்டு. ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து லெக்கை வந்து எடுத்து வைக்கிற மாதிரி ஒர்க் அவுட்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜம்ப் பண்ண முடியாதவங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, லெக் பெயின் இருக்கவங்க வந்து ஜம்பிங் ஜாக்ஸை வந்து இப்படி பண்ணுங்கள். ஸோ நார்மலாக பண்ண முடியுன்றவங்க வந்து இந்த மாதிரி வந்து 15 கவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஷோல்டர் மொபிலிட்டி ஒர்க் அவுட். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் வந்து 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டார்சல் ட்விஸ்ட்டு. ஸோ டார்சல் ட்விஸ்ட்க்கு இந்த மாதிரியான டம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இதை இப்படி வச்சுக்கிட்டு நம்மளுடைய அப்பர் பாடி மட்டும் தான் டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் டர்ன் இப்படி 1 ஃபுல் ரொட்டேஷன். 3 4 5. ஸோ இந்த சைடில் பாருங்கன்னா சைடில் இஃப் வாட்டர் பாட்டில் இருந்தால் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஸோ இது மாதிரி 15 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹை நீஸ் தான். ஸோ வந்து பிகினராக இருக்கவங்க வந்து ஹை பண்ணோம். உங்கள் ஹேண்ட் வந்து கொஞ்சம் செஸ்ட்டு கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ லெக் வந்து அப் பண்ணி ஹேண்ட்ஸ் வந்து டச் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிகினர் பண்ணிக்கோங்க. இது அட்வான்ஸ் லெவலில் தான் ஜம்ப் பண்ணி பண்ணிக்கணும். 1 2 ஸோ இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான கார்டியோ ஒர்க் அவுட்ஸு. பார்க்கறதுக்கு வந்து சும்மா வீடியோ சும்மா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா என்னடா இதெல்லாம் ஒர்க் அவுட்டாக ஈஸியாக தானே இருக்குது, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் போலையே அப்படின்னு தோணும். இதெல்லாம் வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் யூஸ் ஆகும் மாதிரி தெரியலையே தோணும். பட் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள்.
3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது எவ்வளோ உங்களுக்கு வந்து பாடி வந்து எவ்வளோ வாட்டர் உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது, எவ்வளோ டயர்டாக இருக்குது, எப்படி மசில்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஒர்க் அவுட்ஸ் தான். எல்லாமே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னோடய ஜேர்னி ஆஃப் வெயிட் லாஸில். ஸோ அதை தான் வந்து நான் ஃப்ரீயாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து நம்பி இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் வந்து நீங்கள் ரிசல்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இது ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அவங்க வந்து கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு வந்து நீலிங் பிளாங்க்லாம் என்னென்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீலிங் பிளாங்க் பொசிஷனில் வந்துடுங்க. வந்துட்டு டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் லெவல்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் பிளாங்க் பொசிஷனில் இருந்துக்கோங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ். ஆப் சிசர்ஸ் தான் சொல்லிட்டு ஸோ ஆப் சிசருக்கு இந்த மாதிரி 1 2 3 4 5 எவ்வளோ அப் பண்ண முடியுமோ அவ்வளோ அப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து லெக்ஸை வந்து இப்படி பண்ணுங்கள். நல்லா தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா பைசைக்கிள் தான். ஸோ இது வந்து நல்லா அப் பண்ணிவிட்டு நல்லா பைசைக்கிள் மாதிரி பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களோட தைஸ் வந்து நல்லா மூவ் பண்ணணும் இந்த பைசைக்கிளில். ஸோ நல்லா பைசைக்கிளில் ஒர்க் அவுட் இது. ஸோ நல்லா பைசைக்கிள் மாதிரி நல்லா சைக்கிள் ஓட்டுற மாதிரி இவங்களோட லெக்ஸை வந்து மூவ் பண்ணணும். இந்த தைஸ் வந்து நல்லா சைக்கிள் ஓட்டினா என்ன ப்ரெஷர் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து சைக்கிள் பண்ணுற மாதிரி பெடல் பண்ணணும் இந்த ஒர்க் அவுட்டு. ஃபோர்த் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா கேட் அண்ட் கேமல் ஒர்க் அவுட். ஸோ இது மாதிரி பொசிஷனில் ஃபஸ்ட்டு கேமல்னால் நல்லா இது முது வந்து பெண்டான மாதிரி இருக்கணும் கேமலுக்கு. கேட்டுக்கு வந்து இப்படி இருக்கணும், கேட்டுக்கு வந்து வளைஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கேமல் கேட் கேமல் கேட் கேமல் கேட் கேமல் கேட் கேமல் கேட். ஸோ இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா விசிட் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து விசிட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ரெகுலராக பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து விசிட் எப்படி பண்ணணும்னு தெரியும் ப்ராப்பராக. ஸோ any டவுட் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், கரெக்டாக பண்ணிட்டேன். அதை பார்த்து லாஸ்ட் ஒர்க் அவுட் வந்து விசிட் தான். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஹேண்ட்ஸ் எப்படி பண்ணிக்கோங்க, லெக்கை வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஒரு பொசிஷன், இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் இருக்கணும். ஸோ உங்களுக்கு பிகினராக இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும். ஸோ பிகினராக இருக்கவங்க வந்து இப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி வந்து 30 கவுண்ட்ஸ் ஸ்லோவாக கவுண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 30 கவுண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கணும். இப்போ அட்வான்ஸ் லெவல் இருந்தால் இப்படி கையை விட்டுட்டு 30 கவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 செட்ஸ் நம்ம விசிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே 11 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்மளோட 30 டேஸை வந்து நம்ம மோட்டிவேட்டிங்காக ஃபுல் எனர்ஜியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல். See you tomorrow. Bye.